இது போன்று தண்ணீர் தேங்கி இருக்கிற தாழ்வான பகுதிகளில் சில இடத்தை தேர்வு செய்து, அந்த நகராட்சியோ மாநகராட்சியோ எதுவாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் ஒரு ஆழ்துளாய் கிணறை, ஒரு 50 அடி ஆழத்திற்கு ஒரு ஆழ்துளாய் கிணறை அமைத்து அதன் முழுக்க சரளை கற்களை நிரப்பி அதை தண்ணீர் மட்டத்திற்கு மேலே அந்த குழாயை வைத்து சரளை கற்களை நிரப்பி அது போன்ற ஒரு 2 அல்லது ஒரு 3 கைகளாலே உண்டாக்கக்கூடிய ஆழ்துளாய் கிணறுகளை உருவாக்கி அதன் வழியாக தண்ணீரை பூமிக்கு அடியிலே செலுத்துகிறது மூலமாக இந்த போன்ற தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீர் தேங்காமல் செய்ய முடியும். அந்த ஆழ்துளாய் கிணறுடைய வாய்ப்பகுதியை குப்பைகள் மற்றும் மண் போகாத வகையில், நீர் மட்டும் போகிற வகையிலான அளவில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு அந்த பைப்பை வைத்து விட்டால் ஒரு அரை அடி அளவுக்கான தண்ணீரை விட்டுவிட்டு மீதி தண்ணீரை நம்ம மண்ணுக்குள்ளே செலுத்திவிட முடியும். இதன் மூலம் தாழ்வான பகுதிகளிலிருந்து தண்ணீர் வெளியேற முடியாத சூழலில் இருக்கிற தண்ணீரை பூமிக்கு அடியில் செலுத்துவதன் மூலம் அந்த பகுதியினுடைய பூமியின் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்த முடியும். இந்த மக்கள் அந்த பிணிகளிலிருந்தும் காப்பாற்ற முடியும். அதை ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருப்பவர்களும் நகராட்சியை சேர்ந்தவர்களும் முழு முயற்சியாக எடுத்து இந்த கைப்பம்பு என்று சொல்லப்படுகிற கைபோர் என்று சொல்லப்படுகிற அதன் வழியாக அந்த போர்களை அமைத்து அந்த 40-50 அடி ஆழத்திற்கான ஆழ்துளை கிணறை அணைத்து அதன் வழியாக பூமிக்குள் தண்ணீரை செலுத்துவதன் மூலம் இந்த பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி வீடுகளில் உள்ள பொருட்களும் சேதமடைவதை தடுக்க முடியும். முயற்சித்து பார்த்து மக்களுக்கு நல்லதை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.